எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியான வசனமாக, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் இந்த காலை பொழுதிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீ தீமையை தீமையினாலே வெல்லாதபடி அதை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்பதாக. கர்த்தர் ஒரு பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகம் என்கிறதான அந்த சீயோனுக்கு உங்களையும் என்னையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த உலகமானது மிகவும் பாவம் நிறைந்தது, இந்த உலகம் மிகவும் அசுத்தமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மீனானது எப்படி கடலிலே அது முழுக்க உப்பு நீராக இருந்த பொழுதிலும் அந்த மீன் எப்படி அந்த கடலுக்குள்ளாக இருந்து அந்த உப்பு தனக்குள்ளாக போகாதபடி தன்னை காத்து கொள்கிறதோ, அப்படியாகத்தான் நீங்களும் நானும் அசுத்தமும் பொல்லாப்பும் காம விகாரமும் விபச்சாரமும் வேசித்தனங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எந்த தீமைகளும் நமக்குள்ளாக அணுகாதபடி நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை பொழுதிலும் கூட இந்த வேதத்தின் தியான வசனமாக நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் செய்யும் போகிறோம். ஆண்டவரே, தீமையை நான் நன்மையினால் வெல்ல எனக்கு கிருபையை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தீமையானது என்னை மேற்கொள்கிறது, இந்த தீமையானது பரலோகத்தை நான் சுதந்திரிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று அந்த காலை பொழுதிலும் கூட அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, நம் ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவி தீமையானவைகளை நன்மையினால் வெல்லும்படி நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட இந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம், தீமையை தீமையினால் அல்ல அதை நன்மையினாலே நாங்கள் வெல்லும்படிக்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒருவேளை நாங்கள் தீமையை தீமையினாலே அதை ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அது எங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வருவதற்கு தடையை உண்டு பண்ணும் என்பதை அறிந்தவர்களாக இந்த வேளையில் கூட தீமையை தீமையினால் அல்ல ஆண்டவரே, அதை பரிசுத்தம் என்கிற நன்மையினாலே நாங்கள் வெல்ல எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தர் அப்படியாய் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட இந்த வசனத்தை கேட்டிருக்கிற உங்களை தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.